வணக்கம். எல்லாம் ஜாலியா இருக்கீங்க. ஓகே. இன்னைக்கு வீடியோல எத பத்தி நம்ம பார்க்க போறோம்னாக்க, ரோம் சோர்சஸ் எப்படி சைன் பண்றதுன்றத தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட்டு வந்து GitHubல ஒரு அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஒண்ணும் இல்ல. எல்லா சோஷியல் மீடியாலயும் ஓப்பன் பண்ற மாரி தான். அப்புறம் வந்து இந்த மாரி சிமிலரான ஒரு பேஜ்ல வந்து நிக்கும். அப்படியே எக்ஸாக்ட்டா இப்படியே இருக்காது. பட் அப்புறம் வந்து GitHub ஐடி கிரியேட் ஆயிரும். கிரியேட் ஆனதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணணும்னாக்க, வந்து இந்த ரைட்ல கிளிக் பண்ணிட்டு, யுவர் ப்ரொஃபைல்ல வந்தீங்கனாக்க, உங்களுக்கு வந்து இங்க 2 இது காமிக்கும். நீங்கள் ஒன்றும் இல்லை, உங்கள் யூசர் நேமும் உங்கள் ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேமும் தான் காமிக்கும். இப்போ வந்து நம்ம வந்து இது ஃபஸ்ட்டு நம்ம லினக்ஸ் என்விரான்மெண்ட்டில் செட்டப் பண்ணிக்கணும். இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும்னாக்கா, ஏற்கனவே கொஞ்சம் நேரம் ஓப்பன் ஆகட்டும். git config --- global ஸ்பேஸ் விட்டு user டாட் நேம் போட்டு டபுள் கோட்ஸில் சிங்கிள் கோட்ஸில் வந்து உங்களோட இங்கே வந்து நேமில் நீங்கள் எதனாலும் கொடுக்கலாம். இங்கே கொடுக்குறது தான் இங்கே டிஸ்பிளே ஆகும். நீங்கள் வந்து உங்கள் நார்மல் நேமையும் கொடுத்துக்கலாம், இல்லை யூசர் நேமையும் கொடுத்துக்கலாம். நான் நார்மல் நேமே கொடுக்குறேன். இதில் நேம் தமிழரசன்னு இருக்கும். நிறைய பேருக்கு வந்து ஒரு சிலருக்கு இது வந்து நார்மலாக இருக்கும், ஒரு சிலருக்கு கன்ஃபியூசிங்காக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என் நேம் தமிழரசன் இல்லை, என் பேர் வந்து ரவிசங்கர் தான். வந்து சும்மா டெலகிராமில் வந்து ஒரு சூடோனிமாக இருக்கட்டும்னு வச்சதுதான் தமிழரசன்றது. சரி, இப்போ அடுத்தது வந்து இமெயில் செட்டப் பண்ணணும். இமெயில் வந்து நீங்கள் GitHubக்கு என்ன இமெயில் ஐடி கொடுத்தீங்களோ அந்த இமெயில் ஐடியை கொடுக்கணும். அதை வச்சு தான் உங்கள் ஐடி வந்து அதை ஐடென்டிஃபை பண்ணும். ஸோ என்னோடய இமெயில் ஐடி கொடுக்குறேன். நான் கொடுத்த இமெயில் ஐடி இது ரெண்டும் உங்கள் செட்டப் ஆனோடனே உங்களுக்கு வந்து எல்லாம் ஓகேவாயிரும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா லினக்ஸில் ஒரு விஷயம், மௌனம் சம்மதம். எந்த ஒரு அவுட்புட்டும் உங்களுக்கு வரலன்னா அந்த கமாண்ட் கரெக்டாக என்ட்ரி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ரோம் சோர்ஸ் எப்படி சேரணுன்ற பார்ப்போம். இன்னும் போய்ட்டு நான் வந்து இப்போ கோரோஸ் ரோம் பில்ட் பண்ண போகிறேன். ஸோ நான் வந்து கோரோஸ்னு போடுறேன். கோர்வஸ்ன்னு போட்டால் இப்படி இந்த மாதிரி நிறைய குப்பை ரெபாஸ்ட்ரியாக வரும். நீ வந்து யூசர்ஸில் போனீங்கன்னா யூசர்ஸில் இருக்கான்னு பாருங்கள். யூசர்ஸ்லேயும் எனக்கு மாட்டல. ஸோ நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னாக்கா, வெப்சைட்டில் நீங்கள் போய் பார்க்கலாம். இந்த ரோமோட வெப்சைட் லைக் கோர்வஸ்னால் கோர்வஸ் rom.com. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வெப்சைட்லேயுமே வந்து கன்ஃபார்ம் அவங்களோட சோர்ஸ் இருக்கும். லைக் ஒரு சிலர் இப்போ இங்கே GitHubனு இருக்குது, ஒரு சிலர் வந்து சோர்ஸ்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுக்குள்ளே போனீங்கன்னாக்கா ஒரு சில இதில் வந்து 2 காமிக்கும், டிவைஸ் சோர்ஸ் ரோம் சோர்ஸ்னு காமிக்கும். அப்படி காமிச்சோன்னா நீங்கள் ரோம் சோர்ஸ்க்குள்ளே போங்க. அதில் வந்து இங்கே ஆண்ட்ராய்டு மேனிஃபெஸ்ட்னு இருக்குது. இந்த ஆண்ட்ராய்டு மேனிஃபெஸ்ட் தான் நமக்கு வேணும். ஒரு சில ரோம்ஸில் வந்து வெறும் ஆண்ட்ராய்டுன்னு இருக்கும், இல்லை வெறும் மேனிஃபெஸ்ட்னு இருக்கும். ஸோ நம்ம வந்து ஏதோ ஒரு இது, ஆனால் மேனிஃபெஸ்ட்டுக்குள்ளே போகணும். இது எப்படி மேனிஃபெஸ்ட் தான் வெரிஃபை பண்ணுறோன்னா ஒன்றும் இல்லை, உங்களுக்கு வந்து default.xmlனு ஒரு ஃபைல் இருக்கும், ஸ்னிப்பட்ஸ்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். மீதி எல்லாம் வந்து அது இருக்கணும்னு அவசியம் இல்லை. மெயின் நமக்கு தேவை இது 2 தான். ரீட்மி இருந்துச்சுன்னா ரீட்மியில் கீழே பார்த்தீங்கன்னா இந்த இதுதான் ரீட்மியில் இருக்கும். ஸோ வந்து ரீட்மி இருந்துச்சுன்னா உங்களுக்கு கீழே எப்படி சைன் பண்ணுறது அப்படின்ற ஒரு ஸ்டெப்ஸ் இருக்கும். சப்போஸ் ரீட்மின்றது இல்லைன்னா கூட பிரச்சனை இல்லை, ஜஸ்ட் இந்த லிங்க் தான் உங்களுக்கு வேணும். இப்போ ஒன்றும் இல்லை, இங்கேயே கீழே பார்த்தீங்கன்னா நம்ம ரெப்போ யூனிட் போட்டு டெப்த் ஐஃபோன்ன்றது ஷாலோ க்ளோன் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டோரேஜ் கம்மியாக பிடிக்கும். ஒன்றும் இல்லை, பழைய கமெண்ட்ஸ் எல்லாத்தையும் அது வந்து கண்டுக்காது. இப்போ உள்ள லேட்டஸ்ட் சோர்ஸ் அப்படியே ப்ளைனாக இது பண்ணும். இதே இப்படி நீங்கள் இது பண்ணிங்கன்னா உங்களோட பழைய கமெண்ட்ஸ் லைக் ரிவர்ட்லாம் பண்ணிக்கலாம். கமெண்ட்ஸை இதெல்லாம் பண்ண முடியாது. ஸோ அதனால தான் இதுக்கும் அதுக்கும் ஸ்பேஸ் டிஃப்ரென்ஸ் வருது. நான் வந்து நார்மலாக க்ளோன் பண்ணுறதே நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். சரி, இப்போ வந்து எப்படி வந்து இந்த ரெப்போ இது பண்ணணுன்னாக்கா ஒன்றும் இல்லை, ரெப்போ யூனிட் போட்டு -u அப்புறமேட்டு இந்த ரோமோட சோர்ஸ் அப்படி இங்கே பேஸ்ட் பண்ணிடுங்க. சப்போஸ் இந்த ரீட்மி இல்லைனாக்கா பேஸ்ட் பண்ணிட்டு -b பிரான்ச். நான் வந்து ஆண்ட்ராய்டு 12 பில்ட் பண்ண போகிறேன். ஸோ வந்து பிரான்ச்சஸில் 12 போட்டுக்கலாம். 12 போட்டுட்டு ஆனால் இங்கே வந்து அதோட ரீட்மி இருக்கும். ஸோ வந்து ஜஸ்ட்
இதை அப்படியே இங்கே அமுக்கி காப்பி பண்ணிக்கோங்க. சப்போஸ் இல்லைனா நான் சொன்ன ஃபார்மெட்டில் இது பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இங்கே வந்துட்டு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஒன்றும் இல்லை, mkdir கோர்வஸ்னால் கோர்வஸ் cd கோர்வஸ். இப்போ இதில் வந்து நம்ம எப்படி ரெபாசிட்டரி கிளைமை க்ளோன் பண்ணுறதுனா ஒன்றும் இல்லை, காப்பி பண்ணாதீங்க, அப்படியே பேஸ்ட் பண்ணி என்ட்ரு கொடுத்துருங்க. அந்த ரெப்போட மேனிஃபெஸ்டோ இது ஃபெச் பண்ண ஆரம்பிச்சிடும். மேனிஃபெஸ்டோ ஃபெச் பண்ணிட்டு இங்கே எஸ் ஆனோவான்னு கேட்கும். ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் இந்த கலர்ஸ் வரணுமான்னு கேட்கும். எஸ் கொடுத்துடலாம். எஸ் கொடுத்துட்டா ரெப்போ ஹாஸ்பின் இன்ஸ்டலைஸ்ட்னு நீங்கள் கொடுத்த ஃபோல்டரில் வந்துடும். ஸோ வந்து அடுத்தது சைன்கிங் ரெபாசிட்ரி. ஸோ வந்து இந்த ரெபாசிட்ரி வந்து சைன் பண்ணுறது எப்படின்னா ஆக்சுவலாக சோர்ஸ் டவுன்லோட் பண்ணுறதுக்கான கமாண்டு. இதையும் அப்படியே இங்கே காப்பி பேஸ்ட் பண்ணிடலாம். அவ்வளோதான். இப்போ உங்கள் ரோம் சைன்காக ஆரம்பிச்சிடும். இது சைன் ஆகிறதுக்கு உங்கள் இன்டர்னல் ஸ்பீடை பொறுத்து கொஞ்ச நேரத்துலேயே முடிஞ்சோடனே இல்லை ஹவர்ஸ் கூட இழுக்கலாம். இது முடிஞ்சோடனே உங்கள் வந்து ரெப்போ ஹாஸ் பீன் சக்ஸஸ்ஃபுல்லி சைன் பண்ணி இங்கே காமிச்ச மாதிரியே ஒரு அவுட்புட் காமிச்சிடும். தட்ஸ் இட் கைஸ், பை.